ஹாய் ஹலோ வணக்கம் என் இனிய மக்களே. நல்லா இருப்போம். எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு பற்றி பார்க்கலாம். வரலட்சுமி நோன்பு எப்படி இருப்பது, வரலட்சுமி நோம்போட பயன்கள், அதை யார் வரலட்சுமி நோன்பு எடுப்பது பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விரதத்தோட பயனும் சிறப்பும் தெரியாமல் நம்ம விரதம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த விரதத்தோட மகிமை நமக்கு தெரியணும். மகிமை மீன்ஸ் அதனுடைய பலன்கள். இப்போ ஒரு விரதம் இருக்கிறோன்னா அதனுடைய பலன்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதம் இருந்தோம்னா அதனுடைய பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்குங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விரதம் எதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைப்பதற்கும், கல்யாணம் ஆன பெண்கள் கணவருக்கு நல்ல ஆயுசை கொடுத்து நல்ல தொழில் அமைவதற்காகவும் இந்த வரலட்சுமி பூஜை நம்ம ஏற்படுத்தின ஒரு ஐதீகம். இது முனிவர்களால் ஏற்படுத்தின கிடையாது. இது வரலட்சுமி தாயே. அது எப்படின்னா, சாருமதின்னு ஒரு பெண்மணி நல்ல தகப்பன் தாயோட வளர்க்கப்பட்டு வளர்ந்து நல்ல மாமனாருக்கு அது மரியாதை செலுத்தி நல்லபடியாக வாழ்ந்து வந்தாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி தேவியார் அவங்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பை பற்றி எடுத்து சொல்லி, நீ என்னைய மனசார வணங்குனீன்னா லக்ஷ்மி கடாட்சியமாக நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், நான் உங்களை நல்லா வச்சுக்குவேன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி தாயார் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லவுமே அதிலிருந்து அதை எப்படி அனுசரிப்பது அப்படிங்கிறதையும் லக்ஷ்மி தாயார் சொல்லியிருக்காங்க. இது முனிவர்களால் ஏற்படுத்தப்பட்டதும் கிடையாது, மற்ற முன்னோர்கள் ரீதியாக வந்ததும் கிடையாது. இது லக்ஷ்மி தாயாரே அவங்கள வணங்க சொல்லி சொன்ன ஒரு நோன்பு தான் இந்த வரலட்சுமி நோன்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வரலட்சுமி நோன்பு எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது யார் எடுக்கலாம் அப்படின்னா, கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் 2 பேரும் தான் எடுக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சாமி வணங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலசத்தை எடுத்து அரிசி நிரப்பி வச்சுக்கணும். அந்த அரிசிக்குள்ளே ஒரு கனி, அதாவது எப்பயுமே நம்ம சாமி கும்பிட்றப்ப கனி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனியில் ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. புள்ளி இல்லாத எலும்புச்சம்பளம் தான் சாமிக்கே நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த கலசத்துக்குள்ளேயும் அந்த எலும்புச்சம்பளத்தை நம்ம உள்ளே போடணும். அதில் 2 விரலி மஞ்சளும் போட்டுறணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த ஒரு வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடியுமே பிள்ளையார் பிடிக்கணும். பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு வணக்கத்தை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம நோம்புக்கே போகணும். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் பிடிப்போம் பார்த்திங்களா, மஞ்சள். அது எந்த மஞ்சள் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சளை தான் விநாயகர் பிடிக்கணும். குழம்புக்கு போடுற மஞ்சளை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா முகத்துக்கு போடுறத விரலி மஞ்சள்லாம் கலந்து இருக்கும். அந்த மஞ்சளை விநாயகர் பிடிச்சி வச்சு அந்த விநாயகரை வெற்றிலை வெறுமனை வைக்கக்கூடாது. அதே மாதிரி அது விநாயகரை பிடிக்கிறத வெறுமனை வைக்காமல் ஒரு வெற்றிலையோ அப்படி இல்லையோ சின்ன ஒரு இலையோ அதில் நம்ம அந்த விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு ஒரு பலகை இருக்கும், பலகை கட்டை. அப்போல்லாம் பலகை கட்டைன்னு தான் சொல்லுவோம், இப்போ பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பலகையில் ஃபஸ்ட்டு மாக்கோலம் விடணும். எப்பயுமே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வாசல் தொளித்து கோலம் போடணும். அப்படி கோலம் போட்ட வீடு என்றைக்குமே சௌபாக்கியத்தோட லக்ஷ்மி கடாட்சியமோட செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி கோலம் போடாமல் விட்டுட்ட வீடு பார்த்தா வெறுமனையாக நல்லா இருக்காது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க, ஓகே. ஒரு சின்ன ஸ்டார் கூட முன்னாடி ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பச்சரிசி மாவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டார் மாதிரியாவது போடணும். கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. அந்த மணப்பலகையை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதில் பச்சரிசி மாக்கோலம் போட்டு இந்த விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த விநாயகரை வெற்றிலையில் வச்சு ஒரு அருகம்புல் சொருகி வச்சிடணும். ஓகேங்களா? சொருகி வச்சு கலசத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அம்மாவை வச்சு அலங்காரம் பண்ணி புடவை கட்டி நம்ம மாலை எல்லாம் இது பண்ணுவோம். அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்னா நிலப்படியில் கட்டாயம் மாயிலை தோரணம் கட்டணும். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலுமே மாயிலை தோரணம் கட்டுறது ரொம்ப நல்லது கூட. மாயிலை தோரணம் கட்டிக்கணும். இப்போ நாளைக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னா இன்றைக்கி வீடு வாசலாக சுத்தம் பண்ணி எல்லாருமே சுத்தம் பண்ணியிருப்பீங்க. அப்படி சுத்தம் பண்ணினவங்க இன்றைக்கே அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும்.
அம்மாவை வீட்டுக்கு அழைக்கிறதுனா நம்ம கழுவி முடிச்சிட்டோன்னே நான் சொன்ன மாதிரி மணப்பலகையை கழுவி அதில் கோலம் போட்டு வெத்தலை வச்சு அதில் மஞ்சக்கிழங்கு பிடிச்சி வச்சு அதில் ஒரு அருகம்புழு சொருவி வச்சுட்டு கலசத்தை வச்சு அதில் அரிசி ஒரு விரலி மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு நிரப்பி வச்சு அதுக்கு மேலே அம்மா தேங்காய் ஒன்று வச்சு அந்த முகம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம். அந்த அலங்காரம் பண்ணுறது நீங்கள் அது ஓகே நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு பழங்கள் எல்லாமே வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிங்க அப்படின்னா வெண்பொங்கல் நைவேத்தியம் வைக்கணும். வெண்பொங்கல் நைவேத்தியம் வச்சு இன்றைக்கி நீங்கள் அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும். வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் அந்த சாமி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு வளையல் ஒரு ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் கிழங்கு அந்த செட்டாக தான் இப்போ நிறையா விற்கிது. மஞ்சள் கயிறு வளையல் ஜாக்கெட் பிட்டு வச்சு சாமியை அம்மா முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி ஒரு உங்களால் முடிஞ்ச சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வளையல் வெத்தலைப்பாக்கு மெயினாக எந்த ஒரு தாம்பூலம் கொடுத்தாலும் வெத்தலைப்பாக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடாது. வெத்தலைப்பாக்கோடு தான் கொடுக்கணும். வளையல் கொடுக்கணும். சும்மாவே ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்க லேடியாக இருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு வெறுமனை நம்ம அனுப்பவே கூடாது. ஒரு குங்குமம் எடுத்து கொடுக்கணும். அவங்கள வெறுநெத்தியாக அனுப்பக்கூடாது. குங்குமம் எடுத்து கொடுக்கறது தான் நம்மளுடைய ஐதீகம். அதை தயவு செஞ்சு யார் வீட்டுக்கு வந்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் குங்குமத்தை கொடுத்து நீங்கள் அனுப்புங்க. இந்த மாதிரி கலசத்தை வச்சு வெத்தலை வளையல் வாழைப்பழம் மெயினாக வாழைப்பழம் தனித்தனியாக வச்சு ஜாக்கெட் பிட்டு இருக்கிறவங்க இப்போ கொடுக்கலாம். அவங்கவுங்க சக்திக்கு உண்டானதான் எது வேணாலும் நம்ம வச்சு கொடுக்கலாம். வச்சு சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் படைச்சு நாளைக்கு இன்றைக்கி அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அம்மாவை அலங்காரம் பண்ணி நம்ம உட்கார வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு வர சுமங்கலி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லா இருக்கும், சேமமாக இருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நாளைக்கு செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். அடுத்த வாரமும் செய்ய முடியல, நவராத்திரி வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்களா, அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்கிறப்ப இன்றைக்கி செய்கிற பலன் அன்னைக்கு அந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பலன் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க, எந்த குறையும் இருக்காது. அதாவது கணவன் கிடைக்காத கன்னி பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு கணவன் அமையும். நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில் இருப்பீங்க. இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் நல்லபடியாக கணவருக்கு தொழிலிருந்து குழந்தைகள் படிப்புலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாருமே நல்லா இருப்பீங்க, நிறைஞ்ச மனசாக இருப்பீங்க. ஆனால் ஒன்று, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்பிக்கை தான் மெயின். நம்பிக்கையோடு எந்த தெய்வத்தையும் நம்ம வணங்கினோம்னா நல்லா இருப்போம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். இந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஒன் மோர், இந்த நேற்று கண்ணாடி வளையலை பற்றி சொன்னேன்ல, கண்ணாடி வளையல் போட்டுட்டு இதை நாளைக்கு சொல்கிறேன், வேணாம் இதை மட்டும் இது போதும், ஓகேங்களா? பாய், நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் மக்களே. பாய்.